கரூர் மாவட்டம் மணவாசி சுங்கச்சாவடி அருகே உள்ள தாமரை பூக்குளத்தில் சண்முனிதி என்ற ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாயனூர் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். நாமக்கல்லில் புதிய வீட்டிற்கு வரி விதிக்க பூபதி என்பவரிடம் ரூபாய் 8,000 லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி வருவாய் உதவியாளர் உதயகுமார் மற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர் கலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பூபதி அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு மறைந்திருந்து இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஒத்தப்பட்டு கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் 1 வாரத்திற்குள் குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்யப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை கொக்கிரகுளம் பகுதி தாமிரபரணி ஆற்றங்கரையில் மனித மண்டை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் அது 40 வயது பெண்ணின் மண்டை ஓடு என தெரியவந்துள்ள நிலையில் இது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆட்டோ ஓட்டுநரான பாலாஜி என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் நள்ளிரவில் மர்ம நபரால் திருடப்பட்டுள்ளது. அதிகாலையில் பைக் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பாலாஜி சிசிடிவி காட்சிகளுடன் குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே திருவேங்கை வாசலில் வேளாண்மைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான விளைநிலம் காப்போம் இயக்கம் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ரசாயன உரங்களை தவிர்த்து மண் பரிசோதனை செய்து பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி விவசாயிகளுக்கு உயிர் உரங்களை வழங்கினார். மதுரை வாடிப்பட்டியில் 1300க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து 3 மாதங்களாகி ரூபாய் 43 கோடி தராததால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா மற்றும் அரசு அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நெல்லை கட்டாரங்குளத்தில் சிஎஸ்ஐ தேவாலய நிர்வாக பிரச்சினை காரணமாக பாதிரியார் சாமுவேல் டேவிட் நவமணியின் குடும்பத்தினருக்கு ஒரு கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாதிரியாரின் வீட்டை பூட்டி அங்கிருந்து சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கிய இச்சம்பவம் குறித்து 7 பேர் மீது மானூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கனகசமுத்திரம் கிராமத்தில் 300 ஏக்கர் விவசாயத்திற்கு ஆதரவாக விளங்கும் கசம் நீர்நிலை கால்வாயை மூடிவிட்டு சுடுகாட்டு எரிமேடை அமைக்க அதிகாரிகள் முயன்றதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்திட்டத்தை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள விவசாயிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர். இந்த பக்கம் வரைக்கும் பார்த்தா இது இந்த நீரோடனால இதனால பாதிப்புன்னு பார்த்தா இந்த பக்கம் மொத்த கீரை ஒரே நாள் மழை பெஞ்சா தண்ணி வெளியே போகலனாக்கா மொத்தமே கீரையெல்லாம் அழுகி போகும். தண்ணி 3 மாசமா போகும்போது கூட எந்த அதிகாரி வந்து கிட்ட பார்க்கல. அதே அதிகாரி போகும்போது வரும்போது ஏன் தண்ணி தேங்குதுன்னு பார்க்கணும், ஏன் இதை கேட்கல. அம்பாளுக்கு அவங்க வேலை பார்த்து போறாங்களே தவிர மத்த வந்து எந்த ஒரு நடவடிக்கை எட்ட நாளே கிடையாது. அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தாங்கிட்டு போறோம். இதை வந்து தொல்லை கொடுக்குறாங்கன்றத இப்ப பிரச்சனையா, மெயின் பிரச்சனையே இதுதான். இதை வந்து துருக்கவே கூடாது. அவங்களுக்கு இடம் வேணா வேற எங்கன்னா போய் கொடுக்கட்டும், இல்லைன்னு சொல்ல வரல. கால்வாய் துருக்கிறதுக்கு அதிகாரியே சட்டம் எந்த இடத்துல இருக்குது. விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க, எந்த ஒரு வழியும் இல்ல. இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணா எப்படிதான் நாங்க வாழறதுங்க? ரொம்ப அராஜகம். வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க. நீங்க வந்து பார்த்து எதனா பண்ணுங்க. இது இப்படியே விட்டா அப்ப எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஆகுங்க. ஒரு 300 ஏக்கரா பாதிப்பு அடையுதுங்க. மொத்தமே கீரை பயிர் தான். தண்ணி எடுக்கலன்னா மொத்த கீரையும் அழுகி போயிடும். எப்படி நீங்க எதுவும் பண்ணலைன்னா நாங்க ரொம்ப ரோட்ல உட்காந்து ரொம்ப அராஜகம் பண்ணுவோம். நாங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணுவோம். நாங்க ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க எங்களுக்கு. மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியா பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி செய்யணும். இல்லைன்னா ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கும்.
நெல்லை நயினார்குளம் பகுதியில் கடைக்கு சென்ற 13 வயது பள்ளி சிறுமியிடம் மதுபோதையில் சில்மிஷத்தில் ஈடுபட முயன்ற முத்து என்ற லோடுமேன் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாலிபரிடமிருந்து தப்பித்து வந்த சிறுமி பெற்றோரிடம் கூற அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் டவுன் அனைத்து மகளிர் போலீசார் தலைமறைவாக உள்ள முத்துவை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆப்பனூரில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மாவட்டத்தின் முதல் நடுகள் கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. ஆப்பனூர் போரில் வீர மரணமடைந்த கீரன் என்ற வீரனுக்காக நடப்பட்ட இந்த கல்வெட்டு சங்ககால தமிழர்களின் எழுத்து மரபு, வீரர் வழிபாடு மற்றும் சமூக வரலாற்றை விளக்கும் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது. இந்த கல்வெட்டு விஷய பாடம் சொல்லுகிறது. ஆப்பனூர் என்ற ஊர் இன்றும் அதே பெயரிலே வழங்குகிறது. நாம் இங்கே திருவாப்புடையார் கோவில் என்று பாண்டியர் 14 பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக நாம் செல்லூரில் இருக்கிறதை சொல்லுவோம். ஆனால் பலரும் இந்த ஆப்பனூரைத்தான் பாண்டியர் தலம் என்று கருதுவார்கள். அப்படியாக இருந்தால் அது 7ஆம் நூற்றாண்டிலே அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு 700-800 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கல்வெட்டு அங்கே இருந்திருக்கிறது என்பது இப்போ நமக்கு வரலாற்று கிடைத்த ஒரு புதிய செய்தி. இதுவரை ராமநாதபுரம் மாவட்டத்திலும், அது குறிப்பாக பாண்டிய நாட்டின் மையப்பகுதியான இந்த பகுதியிலே இந்த தொன்மையான தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக விளங்குகிறது. அதான் ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல். இறந்து போன வீரனுடைய பேர் கீரன், தந்தை பெயர் அத்தியன். அவன் போர் செய்த இடம் ஆப்பனூர், அங்கேயே இருந்து விட்டான். அவனுக்கு நினைவாக இந்த கல் எடுக்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு கோரிக்கை இதை அதே இடத்திலே வைத்து ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் இதை பாதுகாப்பாக கீழடி அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வந்து வைக்கலாம் என்ற ஒரு கருத்துருவையும் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், எழுத்துப்பூர்வமாக அளிக்க இருக்கிறேன். ஈரோடு மாவட்டம் நிடுபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் டேனியல் ஆப்ரஹாம் என்பவரின் காய்கறி மண்டியில் மே 29ஆம் தேதி அன்று இரவு மர்ம நபர்கள் நுழைந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து டேனியல் ஆப்ரஹாம் அளித்த புகாரின் பேரில் மலையம்பாளையம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மாவட்ட அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்களுக்கு உரிய திட்டங்களை தீட்டுவதற்கு சரியான முறை கணக்கெடுப்பு என்று தெரிவித்தார். பண்ண போற எனுமரேஷன் ஒர்க் ஈஸியா சிம்பிளிஃபைடா முடியும். ஸோ கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் சப்சிக்வெண்டா நீங்க எனுமரேட்டர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆர்டிஓஸ் 2 பேரும் இருக்கீங்க, டிவிஷன் லெவல்ல கவனமா ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம சென்சஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் joint director will give a detailed instruction of how to carry it further. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோயில் வைகாசி உற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா துவக்கி வைத்த நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் செயல்பட்டு வரும் பழமை வாய்ந்த வார சந்தையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பிள்ளாவரம் மனிதநேய வணிகர்களை திருக்கழுக்குன்றம் வார சந்தையில் கடை அமைக்குமாறு பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் திருக்கழுக்குன்றம் வார சந்தையில் கடை அமைத்த பிள்ளாவரம் மனிதநேய வியாபாரிகளுக்கு பேரூராட்சி தலைவர் யுவராஜ் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க. அதற்காக அவங்களுக்கு எந்த விதமா நீங்க உள்ள வர சொல்லி அவங்க ஃப்ரீயா தான் வரணும், அதே வெளியே போக சொல்ல ஃப்ரீயா தான் போகணும். ஜனங்களை வரந்த உள்ள ஃப்ரீயா வரணும், வெளியே போக சொல்ல ஃப்ரீயா போகணும். இது நமது ஊர் என்று அனைவருக்கும் தெரிந்தால்தான் இந்த இடம் அதிகமான பயன்படும். அதிகமான மக்கள் வர வேண்டும். அதிகமான மக்கள் வரும்போதுதான் அதிகமான கடைகள் வரும். அதிகமான கடைகள் வரும்போதுதான் பொருட்களின் விலையும் நமக்கு ஏற்றாற்போல் கிடைக்கும்.
அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்கள் சங்கத்தில் நம்ம வியாபாரிகிட்டன்னு சொல்லி ஒரு 3 மாதம் முன்னே வந்து பார்த்தோம். அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அங்கே பல்லாவரம் சந்தையில் ஓப்பன் இடம் தான். இங்கே கொஞ்சம் ஷெட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கழிப்பிட வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. மின் விளக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி இல்லை. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு தற்சமயத்தில் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மற்றபடி குடி தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சீரும் சிறப்புமாக இருக்குது. மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வணிகர் சங்கத்திலே பல்லாவரத்தில் மொத்தம் 1300 கடைகள் உண்டு. எங்கள் பல்லாவரம் மனித வணிகர் சங்க வியாபாரிகள். நான் சொன்னதின் பேரில் இன்றைக்கி ஒரு 80-70 வியாபாரிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி நல்ல கூட்டம். மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சைக்கு பல மணி நேரம் காத்திருந்தும் மருத்துவர்கள் வராத காரணத்தால் மருத்துவமனைக்கு வந்த கர்ப்பிணி பெண்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவரது உறவினர்கள் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கும்பகோணம் அருகே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட மகேந்திரனின் உருவப்படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு மகேந்திரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.